கொழும்புக்கு சென்ற பேருந்துகளை திருப்பி அனுப்பிய படையினர். தமிழர் பகுதியில் அடாத்தாக வீதியின் குறுக்கே சுவர் எழுப்பிய இராணுவம். பயிர் செய்ய முடியாத உபநில பகுதிகளாக மாறிவரும் முல்லைத்தீவு. நாட்டை மீண்டும் திறக்கும் முடிவில் சில வேளை மாற்றம், சுகாதார இராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. வலிமேற்கு பிரதேச சபையின் முன்னாள் சவப்பெட்டியுடன் உண்ணாவிரத போராட்டம். அரசாங்கம் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிப்பு. சுகாதார மேம்பாடுகளை இரட்டிப்பாக அதிகரிக்கும் போதே கொரோனா தொற்று வீதம் குறையும், வைத்தியர் ஜமுனானந்தா தெரிவிப்பு. வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகள் இலங்கையில் இயங்கி வருவதாக சந்தேகம், கெஹலிய தெரிவிப்பு. லண்டனிலிருந்து ஜனாதிபதிக்கு வந்த அழைப்பு, தயக்கம் காட்டிய கோட்டபாய. வீட்டு திட்டத்தின் மிகுதி கொடுப்பனவை வழங்குமாறு கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம். கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கோவிட்-19 சினோபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை, அதிகளவில் பங்கேற்ற மக்கள். தொழில்நுட்பத்துக்கும் முதலீட்டுக்காகவும் எமது நிலத்தை சீனாவுக்கு தாரை பார்க்க வேண்டுமா? கௌதாரிமுனை மீனவர்கள் கோரிக்கை. மீண்டும் இலங்கை கடற்படையினரின் அட்டகாசம், அச்சத்தில் இந்திய மீனவர்கள். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு, ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு. பல பிரதேசங்களில் பால் மாவுக்கு தட்டுப்பாடு. கோவிட் தடுப்பூசியின் 3வது மாத்திரையை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம், ஜனாதிபதி பரிந்துரை. மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடையை மீற முயற்சிப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள், அஜித் ரோஹண தெரிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 836 ஹெக்டேயர் நிலப்பரப்பு பயிர் செய்கை மேற்கொள்ள முடியாத உப நிலப்பகுதிகளாக காணப்படுகின்றது என மாவட்ட விவசாய திணைக்களம் தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குலாய், கொக்குடு தொடுவாய், நாயாறு மற்றும் நந்திக்கடலை அண்டிய பகுதிகளில் ஏனைய பிரதேசங்களிலும் விளைநிலங்கள் அதிகளவில் உபத்தன்மையுடன் காணப்படுவதாகவும் இதனால் தமது விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நந்திக்கடலை அண்டிய கரையோர பகுதிகளில் மழைக்காலங்களில் அதிக நீர் தேங்குதல் மற்றும் கடல் நீர் உட்புகுதலால் தமது வயல் நிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கரையோரங்களில் காணப்படும் சேதமடைந்த உபநீர் தடுப்பணைகளை அமைத்து தருமாறு விவசாயிகள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை 836 ஹெக்டேயர் நிலப்பரப்பு அதிகூடிய உபத்தன்மையாக பயிர்ச்செய்கை மேற்கொள்ள முடியாத பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என மாவட்ட விவசாய திணைக்கள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை மீண்டும் திறப்பதற்கான தீர்மானத்தில் சில வேளைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றின் 3வது அலை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் திகதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இன்று முதல் சில கட்டுப்பாடுகளுடன் போக்குவரத்து தளர்த்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்தது. எனினும் நாட்டில் கடந்த சில தினங்களாக தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டாம் என சுகாதார நிபுணர்கள் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை நாட்டை மீண்டும் திறப்பதற்கான முடிவில் சில வேளை மாற்றங்கள் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார். நாட்டை திறப்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்த தருணத்தில் இந்த சூழ்நிலை இல்லை எனவும் தற்போது இது காணப்படுகின்றது எனவும் கடந்த வாரம் முதல் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டியுள்ளது என இதன்போது அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களை மீண்டும் பணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ள அரசாங்கத்தின் தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. குறித்த தீர்மானத்தின் போது அதிகாரிகள் ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்தில் கொள்ளாமல் விட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹண தெரிவித்துள்ளார். பெரும்பாலான அரசு ஊழியர்கள் தடுப்பூசியின் முதல் டோஸை மாத்திரமே செலுத்திக் கொண்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
அவ்வாறு பணிக்கு வருபவர்களின் வீட்டில் உள்ளவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளார்களா என்பது தெரியவில்லை. எனவே எதிர்காலத்தில் நிலைமை மாறலாம் எனவும் உப்புல் ரோஹண தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் காவலாளியான ராதாகிருஷ்ணன் சிவகுமார் என்பவர் பிரதேச சபையின் முன்னாள் சவப்பெட்டியுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், நான் வந்தேன் சமய அடிப்படையாக 2000 ஆண்டு நிரந்தர காவலாளியாக பிரதேச சபையில் நிரந்தர உத்தியோகம் ஈடுபட்டேன். அது பின்னர் 2015 வரை நின்று 2015 விட நீக்கம் கொடுக்க பண்ணி 15 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் எனக்கு வேலை வாய்ப்பு தந்தவை விசாரணை இல்லாமல். அது பின்னர் 2018 5ஆம் மாதம் வேலையோட நீக்க பண்ண நான் மதுபோதையில் இருந்த வேண்டும். மதுவை இருந்தும் போலீஸ் வந்து என்ன யாழ் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றிக்கிட்டு போனது. தலைவர் செயலாளர் எல்லாரும் வந்து போலீஸ்காரை கொண்டு என்ன ஏற்றிக்கிட்டு போனவை. ஏற்றின போது நான் எங்கள் பின்னுக்கு கட்டுகள் மொத்தத்துக்கு கட்டுகளை காட்டி சரத்துக்கு நான் மதுபோதை பாவிக்கையில் கொள்ளையில் என்று போலீஸை விட்டு ஏற்றி கொண்டு போய் அங்கே எனக்கு ஒரு பரிசு ஒன்றும் செய்யலை. முறைப்பாடு போட்டு விட்டவை. அது பின்னர் என்னை நீதிமன்றத்தை சொல்லிவிட்டு அவங்க வட்டுக்கோட்டை போலீஸ் அங்கே போவதற்கு நீதிமன்றம் வரவில்லை. பதிவாளர் கேட்டேன், அப்படி ஒரு பதிவும் வரவில்லை என்று சொன்ன பிறகு நான் அது பிறகு இங்கே வந்து கேட்டேன். நாங்கள் வழக்கு போடவில்லை ஒன்றில் நாங்கள் அதுக்கு நாங்கள் தீர்ப்பு தருவோம் என்று. அது பின்னர் நான் கடிதங்கள் போட்டு கேட்டு இந்த வேலைதாரம் விசாரணை செய்கிறேன்னு சொல்லி இது ஏதாச்சும் விசாரணை செய்யவில்லை. இதே மாதிரி சொல்லி அலுவலகத்தில் ஒரு காவலாளி ஒரு பொம்பளை உறவு வச்சிருந்து அடுத்த நாள் வேலை அதுக்கு அடுத்த நாள் வேலை 15 நாள் நிப்பாட்டி அடுத்த நாள் வேலை அமைப்புகள் மற்றது இது எங்கள் உறுப்பினர்மார் மெம்பர்மார் படமெல்லாம் பிடித்தவை. அதெல்லாம் ஒரு 8 மணிக்கு பிடிப்பட்டது. இன்னொரு கெட்ட ஆஃபீஸர் வாட்சார் ஏன்னா லேபரில் இருந்து வாட்ச் ஆக்டிங்காவில் அவர் மது போயிலிருந்து படுத்திருக்க ஸ்டோத்திரப்பை பூட்டி போட்டு அவரை பூட்டி போட்டு கொண்டு போனது. அவருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு. அதுக்கெல்லாம் அது ஒரு நீதி, இது ஒரு நீதி, அது ஒரு அநீதியா? எது வேணும்? தீர்ப்பு ஓகேயா? எனக்கு நீதி கிடைக்கும் பெறே, நீதி இன்னும் தீர்ப்பு கிடைக்கும் பெறே நான் சாவப்பட்டியோட இதிலே இந்த பிரதேச சபை தலைமை வளர்த்து முன்னால் இருந்து இந்த முடிவை ஆண்டன் தீர்ப்போ இல்லாட்டுக்கு ஆற்று தீர்ப்போட முடிவு எனக்கு கிடைக்கும்படி தாழ்மையோட இல்லை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நான் இருக்கும் வரை இந்த உயிர் இருக்கும் வரையும் நான் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டேன் என்பதை அறிய தருகிறேன். சுகாதார மேம்பாடுகளை இரட்டிப்பாக அதிகரிக்கும் போதே கோவிட் தொற்று வீதம் குறையும் என மருத்துவர் ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாடுகளை தற்போதைய சூழலில் இரட்டிப்பாக அதிகரிக்கும் போதே நோய் தொற்று வீதம் குறைக்கப்பட்டு நோய் பரம்பல் கட்டுப்படுத்தப்படும் என யாழ் போதனா வைத்தியசாலை பிரதிபலிப்பாளர் மருத்துவர் சி ஜமுனானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று பரவல் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இலங்கையின் கோவிட் தொற்று 3 அலைகளாக பாதித்துள்ளது எனவும் முதலாவது அலையானது 11/3/2020 தொடக்கம் 3/10/2020 வரை ஏற்பட்டது எனவும் இதில் 3397 பேர் பாதிக்கப்பட்டதாகவும், இரண்டாவது அலையில் 4/10/2020 தொடக்கம் 14/4/2021 வரை ஏற்பட்டது. இதில் 92,340 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் மூன்றாவது அலை 15/4/2021 தற்போது வரை காணப்படுகின்றது. இதில் 2,04,155 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், அதே நேரம் கோவிட் தொற்றின் முதல் அலையின் போது இறப்பு வீதம் 0.38 வீதமாகவும், இரண்டாவது அலையின் போது இறப்பு வீதம் 0.64 வீதமாகவும், மூன்றாவது அலையின் போது 1.75 வீதமாகவும் இறப்புகள் அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தத்தில் கோவிட் தொற்றில் 90.15 வீதமானவர்கள் குணமடைந்தவர்களாகவும் 1.4 வீதமானவர்கள் சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களாகவும் காணப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இதே நேரம் கோவிட் தொற்றில் பாதிக்கப்படுபவர்களில் 12 வீதமானோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும், 60 வீதமானவோர் 20 தொடக்கம் 60 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும், 7.4 வீதமானோர் 10 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் காணப்படுகின்றனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இலங்கையில் 14 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் தொற்றுடன் இறந்துள்ளனர். 240 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே முகக்கவசம் அணிதலை முறையாக கடைபிடித்தல் வேண்டும் எனவும், முகக்கவசம் அணிதல் நேரத்தினை இரட்டிப்பாக்குதல் வேண்டும் எனவும், இவ்வாறு சுகாதார மேம்பாடுகளை தற்போதைய சூழலில் இரட்டிப்பாக அதிகரிக்கும் போது நோய் தொற்று வீதம் குறைக்கப்பட்டு நோய் பரம்பல் கட்டுப்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகள் இலங்கையில் இயங்கி வருவதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சில நாடுகளின் புலனாய்வு பிரிவுகள் இலங்கையில் தங்கியிருந்து தகவல்களை திரட்டி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
ஏனைய நாடுகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதே இந்த புலனாய்வு பிரிவின் பிரதான செயற்பாடாக அமைந்துள்ளது என ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சில வெளிநாட்டு சக்திகள் இலங்கையுடன் பேணும் தொடர்பு, அவற்றின் இராணுவ செயற்பாடுகள், உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்பன குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையின் அடிப்படையில் பிராந்திய வலயத்தினை சேர்ந்த நாடுகளும் ஏனைய நாடுகளும் இவ்வாறான கரிசனையை வெளியிட்டு வருகின்றது எனவும் ராஜதந்திர கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி புலனாய்வு பிரிவினர் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் நாட்டில் இயங்கிய காலங்களிலிருந்தே வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகள் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ராஜதந்திர கடவுச்சீட்டுகளில் பிரவேசிக்கும் புலனாய்வாளர்களை கண்டுபிடிப்பது சிரமமானது என ஊடக அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இலங்கையில் மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இவ்வாறு வெளிநாட்டு புலனாய்வு பிரிவினர் இயங்கி வருவதாக அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வங்கியின் 82வது ஆண்டு விழாவை முன்னிட்டு புதிதாக நிறுவப்பட்ட ஏற்றுமதி பிரிவு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் இன்று அலரி மாளிகையில் திறந்து வைக்கப்பட்டது. இணைய தொழில்நுட்பம் ஊடாக பிரதமர் விசேட பிரிவை திறந்து வைத்தார். இலங்கை வங்கியின் தலைமை அலுவலகத்தின் வணிக சேவை பிரிவினுள் இந்த விசேட ஏற்றுமதி பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. மக்கள் வங்கியின் பொது முகாமையாளராக கடமையாற்றும் DPK குணசேகர அவர்கள் இலங்கை வங்கியின் சிரேஷ்ட வங்கி சேவையாளர் என்ற விருதை பிரதமரிடமிருந்து இதன் போது பெற்றுக்கொண்டார். அரச நிதி கொள்கைக்கு அமைய அந்தந்த அரசாங்கத்தின் பொருளாதார மேம்பாட்டுக்கு எப்போதும் உறுதியாக செயற்படும் இலங்கை வங்கி தற்போதைய அரசாங்கத்தின் சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்துடன் இணைந்து சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்களை கட்டி எழுப்புவதற்காக திவி உதான கடன் திட்டத்தையும் சேதன பசலை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக சஸ்திக கடன் திட்டத்தையும் செயற்படுத்தியுள்ளதாகவும் இலங்கை வங்கியின் முதலாவது தலைவர் சர் எர்னஸ்ட் த சில்வா அவர்களின் சொகுசு இல்லத்தில் பிரதமர் அலுவலகம் அமைந்துள்ளது எனவும் அதனால் இலங்கை வங்கியின் 82வது ஆண்டு விழாவை அலரி மாளிகையில் கொண்டாடுவதற்கு பிரதமர் அனுமதி அளித்தமைக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வின் போது கடந்த காலத்தை பிரதிபலிக்கும் ஆவணப்படம் ஒன்றும் 82வது ஆண்டு விழா சின்னமும் வெளியிடப்பட்டது. குறித்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க, பிரதமரின் செயலாளர் திரு காமினி செனரத், மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் WD லக்ஷ்மன், இலங்கை வங்கியின் தலைவர் காஞ்சன ரத்வத், பொது முகாமையாளர் DPK குணசேகர உள்ளிட்ட இலங்கை வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீட்டு திட்டத்தின் மிகுதி கொடுப்பனவை வழங்குமாறு கோரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலகம் முன்பாக வீட்டு திட்ட பயனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுழிபுரம் மத்தி A173 கிராம சேவர் பிரிவு மக்களே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 2018 மற்றும் 2019 காலப்பகுதியில் A173 கிராம சேவர் பிரிவுக்குட்பட்ட 45 குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பெறுமதியான வீட்டு திட்டம் வழங்கி வைக்கப்பட்டது. ஆனால் குறித்த வீட்டு திட்டத்துக்கான நிதி எமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை எனவும் ஒரு பகுதி அளவு நிதி மட்டுமே எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது எனவும் மிகுதி வேலைகளை நாங்கள் கடன்பட்டு செய்துள்ளதாகவும் இருந்தாலும் வேலைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவும் எமது வீடும் முழுமை பெறாத நிலையில் ஒரு பக்கம் இரு பக்கம் மறுபக்கம் கடன் கொடுத்தவர்களின் தொல்லை என நாங்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருவதாகவும் இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு வழங்குவதற்கு முதல் நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததாகவும் ஆனால் இந்த வீட்டு திட்டமானது தற்போது எங்களை கடன் சுமையில் தள்ளியுள்ளது என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சங்கானை பிரதேச செயலரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. எனக்கு 2018 வீடு வந்தது. எனக்கு 1,70,000 காசு தான் வந்தது. ஏன்னா மிச்ச திட்டத்துக்கு காசு தரவில்லை. நான் எனக்கு பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட பெரிய சிரமத்தில் இருக்கேன். எனக்கு சின்ன ஒரு கொட்டில் தான் இப்போ தங்கியிருக்கிறேன். போன மேரிகள் எல்லாம் எனக்கு இந்த வீடு விழுகிற கட்டத்தில் இந்த ஒரு இயேசனா இருக்குன்னு காட்டி அதுக்கும் எந்த நடவடிக்கை நடக்க இல்லை. நான் பெரிய கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறேன். இந்த வீட்டை திருப்தி தர மாதிரி நான் நடத்துகிறேன். கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான COVID-19 சீனோபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை மிகவும் ஆரவாரமாக இடம்பெற்று வருகின்றது. தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் மக்கள் மிகவும் ஆர்வமாக வருகை தருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேவேளை சில கிராம சேவர் பிரிவுகளில் உள்ள மக்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் பின்னடித்து வருகின்ற நிலையில் அவர்களது கிராமத்திலிருந்து தொலைவில் தடுப்பூசி வழங்கும் நிலையங்கள் அமைந்திருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது எனவும் தமது கிராமங்களில் பொது இடத்தில் ஏற்பாடுகளை மேற்கொண்டால் தமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என மக்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மாகாணங்களுக்கிடையேயான பயணத்தடையை மீறுபவர்கள் கைது செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க ஊழியர்கள் வேலைக்கு செல்வதற்காக மாகாண எல்லைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது. அனைத்து அரச ஊழியர்களும் இன்று முதல் பணிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அரசாங்க சுற்றறிக்கைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள் எல்லைகளை கடக்க அனுமதிக்கப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததுடன் மாகாண எல்லைகளில் சோதனை செய்யப்படுவார்கள் எனவும் அவர்கள் வேலைக்கு செல்ல தேவையான அடையாளம் மற்றும் அலுவலக ஆவணங்களை தங்களுடன் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக இதன்போது தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்தில் பயணம் செய்யும் போது சுகாதார வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அவர் இதன் போது தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு மாகாணங்களுக்கு இடையேயான பயணத்தடை அமுலில் இருப்பதால் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மாகாணங்களுக்கிடையே பயணத்தடையை மீற முயற்சிப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் மேலும் பயணத்தடையை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அஜித் ரோஹன இதன்போது தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வவுனியா போக்குவரத்து சாலைக்கு சொந்தமான அரச பேருந்துகள் நீர்கொழும்பு சோதனை சாவடியில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்தியாவசிய சேவையில் ஈடுபடும் ஊழியர்கள் மாகாணங்களுக்கு இடையில் பேருந்துகளில் பயணிப்பதற்கு நேற்று முதல் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி நேற்று காலை வவுனியா புதிய பேருந்து நிலைய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற 2 அரச பேருந்துகள் நீர்கொழும்பு சோதனை சாவடியில் வழிமறிக்கப்பட்டு படையினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது பேருந்தில் பயணித்தவர்கள் அத்தியாவசிய தேவை நிமித்தம் கொழும்புக்கு செல்வதை உறுதிப்படுத்த தவறியதாக தெரிவித்து குறித்த 2 பேருந்துகளும் நீர்கொழும்பு பகுதியில் வைத்து மீண்டும் வவுனியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி இரணைமடு சந்தியில் வீதிக்கு குறுக்காக படையினரால் அடாத்தாக அமைக்கப்பட்டுள்ள கட்டுமானத்தை சட்ட ரீதியாக அகற்றுவதற்கு கரைச்சி பிரதேச சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இரணைமடு சந்தியில் விபத்தை உண்டாக்கும் வகையில் படையினரால் சுவர் ஒன்று சீமெந்தினால் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சுவரை அகற்றுமாறு கரைச்சி பிரதேச சபையினர் தெரிவித்தனர். எனினும் குறித்த கட்டுமானம் படையினரால் அகற்றப்படாமலே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து சட்ட ரீதியாக அதனை அகற்றுவது தொடர்பாக கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேலமாளிகதன் நேரில் சென்று ஆராய்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளிநாடு செல்ல ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தயாராகி வருவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜனாதிபதி முதலில் பிரித்தானியா செல்லவுள்ளதாகவும் லண்டனில் இடம்பெறவுள்ள சுற்றுச்சூழல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு செல்லவுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ரசாயன உர பயன்பாட்டுக்கு ஜனாதிபதி தடை விதித்துள்ளதுடன் சேதன பசலை பாவனையை ஊக்குவித்து வருகின்றார். இந்த செயற்பாட்டுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள லண்டன் மாநாட்டு அமைப்பாளர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். லண்டன் மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துமாறு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்து கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அந்த அழைப்பை ஏற்காத ஜனாதிபதி பின்னர் அந்த அழைப்பினை ஏற்பதற்கு தீர்மானித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் லண்டன் நோக்கி செல்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லண்டன் மாநாட்டின் பின்னர் நேரடியாக அமெரிக்கா நோக்கி செல்வதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வாஷிங்டனில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச நியமிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக ஐக்கிய நாடுகள் பொது சபை அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளமை இதுவே முதல் தடவையாகும். கிளிநொச்சி மாவட்ட பூநகரி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பள்ளிக்குடாவில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் பூநகரி பிரதேச மீனவர் சங்கங்களுடனான கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கவுதாரி முனையில் அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை பண்ணை தொடர்பாக நேற்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலின் பின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இவ்வூடக சந்திப்பில் வடகிழக்கின் இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையை பொறுத்தவரை எமது ஆட்சியாளர்கள் எங்களுடைய வளங்களை பல நாடுகளுக்கு விற்கின்ற அதே வேளை பல நாடுகள் எமது வளங்களை சூறையாடுவதற்கு வழிவகுத்துள்ள வேளையில் அதிக ஆதிக்கத்தை சீன ஆட்சியாக மாற்றிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பார்க்கின்ற வேளை சீனர்களுடைய ஆதிக்கம் வடபகுதியில் குடிகொள்கின்றதையும் காணக்கூடியதாக உள்ளது எனவும் மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேச கவுதாரி முனையில் மீனவ சங்கங்களோ அறியாமல் அவர்களது அனுமதியும் இல்லாமல் சீன பிரஜைகள் 2 ஏக்கருக்கு உட்பட்ட காணிகளுக்குள்ளே அட்டை குஞ்சுகளை வளர்ப்பதற்கான பண்ணைகளை உருவாக்கியுள்ளனர். யாருடைய அனுமதி பெற்று இதை இவர்கள் செய்தார்கள் என்ற கேள்வியை உருவாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளார்.
மீனவ சங்கங்களுடனான கலந்துரையாடலின் போதும் எந்தவிதமான அனுமதியும் தம்மிடம் பெறாமல் தான் குறித்த அட்டைப்பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்திருந்தார் எனவும் குறித்த பண்ணை எங்களுக்கு தொழில்நுட்பத்தையும் முதலீட்டையும் தருவதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் சீன பிரஜைகளா அல்லது வேறு நாட்டு பிரஜைகளா என்பதல்ல எங்களுக்கு முக்கியம், முதலீடும் தொழில்நுட்பமும் தான் என அவர் தெரிவித்திருந்தார். தொழில்நுட்பத்திற்கும் முதலீட்டுக்காகவும் எங்களுடைய நிலத்தை மற்றவருக்கு தாரை வார்த்து அல்லது விற்பது சரியான விடயமா என நாங்கள் பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் அபிவிருத்தி என்ற போர்வையில் எங்களுடைய வளங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற முயற்சிகள் முயல்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்குள் எழுவதாக தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் வடமாகாண கடற்தொழில் இணைய தலைவர் பி. சுப்பிரமணியம், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க வடகிழக்கின் இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன், பூநகரி கடற்தொழிலாளர் சமாச தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் மற்றும் மீனவ சங்கங்களின் தலைவர்கள், தொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கோடியக்கரை தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியதில் மீனவர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நாகப்பட்டினம் கீச்சாங்குப்பம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கௌதமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கலைச்செல்வன் உள்ளிட்ட 10 பேர் கடந்த 28ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர். வேதாரண்யம் அருகே கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 5 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகில் இருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் கலைச்செல்வன் என்பவருக்கு தலையின் இடது பக்கம் காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் தங்களது மீன்பிடி விசைப்படகுடன் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு சென்றுள்ளனர். காயமடைந்த கலைச்செல்வன் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் குறித்து நாகப்பட்டினம் மீன்வளத்துறை அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்தில் மீனவர்கள் புகார் அளித்தனர். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் நாகப்பட்டினம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மாலை இடம்பெறுகின்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆசிரியர் சம்பள முரண்பாடுகள் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளையும் மையமாக வைத்து இந்த பிரச்சினை விரிவாக பரிசீலிக்கப்படும் எனவும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைக்கேற்ப ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசியின் 3ஆம் மாத்திரையை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசியின் 2வது மாத்திரைகள் ஏற்றப்பட்டவர்களுக்கு 3வது மாத்திரை ஒன்றையும் வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து பார்க்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமனவிடம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு 3வது மாத்திரை வழங்கப்படுமாயின் என்ன தடுப்பூசி வழங்குவது, உலகின் ஏனைய நாடுகள் இது தொடர்பில் எவ்வாறான நடைமுறையை பின்பற்றுகின்றது போன்ற விடயங்களை ஆராயுமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட்டை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தடுப்பு குழுவின் கூட்டத்தில் பங்கேற்ற போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் எனவும் ஸ்டேலில் கோவிட் தடுப்பூசியின் 3ஆம் மாத்திரை மக்களுக்கு ஏற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல பிரதேசங்களில் பால்மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக உள்ளூர் சந்தையில் பால்மாவுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பால்மா நிறுவனங்களின் விலை அதிகரிப்புக்கு அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்காத நிலையிலே இந்த தட்டுப்பாடு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன்படி சிறுவர்களுக்கான பால்மா தவிர்ந்த மற்ற அனைத்து வகை பால்மாவுக்கும் தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது. இதேவேளை சில பிரதேசங்களில் லேப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடுகளும் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது.